காவேரி வந்து தேவதை மாதிரி நடந்து வர்றதை விஜய் பார்க்குறாரு. பார்த்துட்டு தன்னையும் மறக்கிறாரு விஜய். அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் காவேரியை பார்த்துட்ருக்காரு. அப்படியே ரசிக்கிறாரு. அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு காவேரியை அப்படியே வந்து இருந்துகிட்டே இருக்காரு. அப்போ வந்து என்னம்மாம்மா என் அக்காவை இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. உடனே வெக்கப்படுறாரு. உடனே வந்து மாமா நீங்கள் வெக்கப்படுறது கூட ரொம்ப அழகாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. போய் யமுனா அப்படின்றாரு. அடுத்து வந்து காவேரி வந்து பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. விஜயை ரசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து உட்கார வைக்கிறாங்க காவேரியை. அவங்களோட அந்த சேர் போட்டிருக்கிறதுல பக்கத்துலேயே விஜய் வந்து நிற்கிறாரு. விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து சொல்கிறாரு, காவேரி இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவா அப்படின்றாங்க. நீங்களும் தாங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னோடனே இந்த சாரியில் அப்படியே கலக்குறடி அப்படின்றாரு. அப்புறம் வந்து 2 பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து என்னடா உன் பொண்டாட்டிக்கிட்டே பேசியிருந்தா எங்கள் கிட்டலாம் வந்து எப்போ ஃபங்க்ஷன் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்காங்க. ஒன்று சிரிக்கிறாங்க எல்லாருமே கலகலன்னு. அடுத்து வந்து ஆரம்பிங்க ஏன்னா நேரம் போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து காவேரிக்கு வந்து எல்லாமே வந்து எடுத்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துகிட்டு வைக்காங்க. சாரதா எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டியாம்மா, நாங்களும் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. வளையிற முன்னாடி அதுக்கப்புறம் சடங்குக்கு தேவையானது அதுக்கப்புறம் சந்தனம் எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க பக்காவாக. அப்போ வந்து காவேரி கிட்ட வந்து சொல்கிறாங்க, காவேரி இங்கே பாரு, எழுதுக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும் சரியா, ஆட்டெல்லாம் போடக்கூடாது, சமத்தாக இருக்கணும் அப்படின்றாங்க அவங்க அம்மா. சரிம்மான்றாங்க. காவேரி சரியான வாழாச்சு, அவள் எங்கே சமத்தாக இருக்கிறது அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாரு. போங்க ரொம்ப தான் ஓவராக பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு விஜய் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, மாலை வந்து விஜய்கிட்ட கொடுக்குறாங்க போட சொல்லி. சரின்னு சொல்லிட்டு காவேரி கழுத்தில் விஜய் மாலை போடுறாரு. அதே மாதிரி காவேரியும் விஜய்க்கு வந்து மாலை போடுறாங்க. 2 பேருமே வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக நலுங்கு வைக்க போகிறாங்க. அப்போ எல்லாருமே நலுங்கு வைக்கிறதுக்காக ஒவ்வொருத்தராக வரும்போது முதல் நலுங்கு யார் வைக்கிறது, சரி பாட்டியே வைக்கட்டும், அவங்க தான் ரொம்ப வருஷம் நல்லபடி வாழ்கிறவங்க, அவங்க முதல்ல வைக்கட்டும் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு பாட்டியும் ரொம்ப சந்தோஷமாக வைக்கிறாங்க. அவங்க சித்தியும் வைக்கிறாங்க. அடுத்து வந்து சரி உங்கள் வீட்டு சார்பாக யார் முதல்ல வைக்கிறே, கங்கா நீ வந்து வைடி அப்படின்னோடனே என்னம்மா நீ என்ன வைக்க சொல்கிற, நீயே வைமா, நான் எப்படி வைக்கிறது, நான்லாம் வைக்கலடி, நீ எனக்கு பதில் நீயே வைடி அப்படின்றாங்க. எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. சரி கங்கா வந்து வைக்கட்டும் அப்படின்னோடனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி, கங்கா அப்படியே மூஞ்சி சின்னதாகிடுது. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. நீங்கள் வைங்க, ஆனால் முதல்ல அத்தை வைக்கட்டும், அத்தை வச்சிடும் நீங்கள் வைங்கன்னொன்னே மாப்பிள்ளை வேணாம் மாப்பிள்ளை, நான் வைக்க வேணாம், எதுக்கு அவளே வைக்கட்டுமே, இது நல்ல சடங்கு இல்லை அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் அத்தை, நீங்கள் எப்போ வந்து காவேரி வந்து எப்போவுமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறவங்க, நீங்கள் தான் அத்தை முதல்ல வைக்கணும், மீதி எல்லாருமே அப்புறம் தான், உங்களுக்கு காவேரி வச்சாதான் சந்தோஷம், அதே மாதிரி காவேரிக்கு நீங்கள் வச்சாதான் சந்தோஷம், உங்களோட ஆசீர்வாதம் காவேரிக்கு ரொம்ப வேணும், மற்றபடி வேறு யாரோட ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு தான் அத்தை முதல்ல வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே நெஞ்சு வந்து அப்படியே வந்து சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம வந்து சாரதாக்கா அப்படியே பார்த்துட்ருக்கா மாப்பிள்ளை அப்படின்னோடனே வைங்க அத்தை அப்படின்னம்மா, வைமா நீ வச்சாதாம்மா எனக்கு அவ்வளோ சந்தோஷம்னோடனே சாரதா இங்கே பார், நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் பெரிய விஷயம், எதுவுமே வந்து பெரிய விஷயம் கிடையாது, சம்பிரதாயம் சாங்கியெல்லாம் அப்புறம் தான், நானே சொல்கிறேன் பெரியவ நீ வைமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாட்டி, நம்ம விஜயோட பாட்டி. சரிங்க அப்படின்னோடனே சாரதா வை சாரதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு சாரதா வைக்கிறாங்க. சாரதா வச்சாலும் சந்தோஷம் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அடுத்து வந்து விஜய் பார்க்குறாங்க காவேரி, அப்படியே கண்ணிலேருந்து தனியாக ஊற்றுது காவேரிக்கு. அப்படியே விஜய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே விஜயும் வந்து அப்படியே வந்து கண்ணை சேர்க்குறாரு. சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒவ்வொருத்தராக வந்து அவங்க அக்கா, அதுக்கப்புறமா வந்து தங்கச்சி, அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக வந்து நலுங்கு வச்சுட்டே போகிறாங்க. அப்போ வந்து எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க காவேரிக்கும் விஜய்க்கும். காவேரி விஜய் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே காவேரிக்கு வந்து சாதம் வந்து 5 வகை சாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விடுறாங்க. விஜய் ஊட்டி விடுறாரு. விஜய் ஊட்டி விடும்போது காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி ஏங்க எனக்கு நீங்கள் வளையலே போடல பாருங்கள் அப்படின்னோடனே இதோ போட்டால் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வளையல் போடுறாரு. அந்த சத்தம் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே பாரு, இதுக்கப்புறமா குழந்தை நல்லா பெருக்க ஆரம்பிக்கும், ஏன்னா வளையல் சத்தம் வந்துடுச்சுல்ல, வளையல் சத்தம் குழந்தைய அதிகப்படுத்தும், அது நல்லா உழவ ஆரம்பிக்கும் பாரு, உனக்கு இதுக்கப்புறம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. நிஜமாவா பாட்டி? ஆமாடி, இதுக்கப்புறம் குழந்தை நல்லா உலாத்தும், ஏன்னா வளையல் சத்தத்தை கேட்டு தான் குழந்தை நிறைய வயிற்றுல வந்து நல்லா உலாவும்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா விஷயத்தை நீயே சொல்ல போகிற பாரு எங்ககிட்டன்னு சிரிக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து ஃபோட்டோ ஷூட்டில் வந்து காவேரி விஜய் வந்து அழகழகாக நின்று ஃபோட்டோஸ்லாம் வந்து வயிற்றுல கை வைக்கிற மாதிரி, சாயிற மாதிரி, அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தள்ளுறாங்க. இதெல்லாம் பார்த்து கங்கா பொறாமையாக இருக்கு.